வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேம் ஸ்டோர். நான் தான் உங்கள் சாம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான கேம் கேரக்டர்ஸை பற்றி தான் இருக்க போகுது. இதில் இருக்கிற ஃபுல்லாகவுமே ரேண்டம் லிஸ்ட்டு தான். எனக்கு பிடிச்ச மாரி நான் எடுத்து செஞ்சுருக்கிற லிஸ்ட்டு தான். உங்களுக்கு எந்தெந்த கேரக்டர் பிடிக்கும்னு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க, சரியா? புதுசாக வந்தவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் 2-3 பேத்துக்கு ஷேரும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, கிரேட்டோஸ் ஃப்ரம் காட் ஆஃப் வார். கேம் விளாட்றவங்களுக்கு தெரியாது, இந்த கேரக்டர் தெரியாத ஆளே இருக்க முடியாது. கேம் விளாட்ற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிரேட்டோஸுங்கிற ஒரு கேரக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சோனி வந்துட்டு அந்த மாதிரி செதுக்கி வச்சுருப்பான் அந்த கேரக்டரை. ஃபஸ்ட்டு கேம்லேருந்து இப்போ வந்து ரக்னாராக் கேம் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க இந்த கேரக்டரை. தம்பிக்காக பழிவாங்க வந்த கேரக்டர் எப்படி வந்துட்டு எல்லா கடவுளையும் கொன்று தானும் முதல்ல கெட்டவனாகி அதுக்கப்புறம் திரும்ப எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கடவுளாக மாறுறாங்கிறது அவ்வளோ அழகாக ஒரு கேம்லேயும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. டைம் இருந்தால் மறக்காமல் இந்த கேமை செக் பண்ணி பாருங்கள். தமிழ் கேமிங் கூட நிறையா விளாண்டுருப்பாங்க. என்கிட்ட கூட அந்த பழைய கேம் ஒன்று இருக்குது, அந்த பிஎஸ்பி காலத்தில் உள்ள கேமு. நான் முடிஞ்சால் அதோட கேம் ப்ளே வீடியோ போட பார்க்குறேன். இப்போ ரெண்டாவதாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, நேத்தன். இந்த கேரக்டரோட ஃபுல் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேத்தன் ட்ரேக். இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் கேரக்டர் மாதிரி தான் புஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு புதையலாக கண்டுபிடிச்சி ஒரு பசலாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த கேமே அமைஞ்சிருக்கும். ஆனால் தரமாக அமைஞ்சிருக்கும். இதோட வெப்பன் ஹேண்ட்லிங்கும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டரோட வந்துட்டு கேரக்டர் பில்டு எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும், தரமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. மூணாவதாக பார்க்க போகிறது ஏஜென்ட் 47 மொட்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேரக்டர் வந்துட்டு அடிப்படையில் ஒரு அசாசின், காசு கொடுத்தா போயிட்டு கொலை பண்ணுற ஒரு கேரக்டர் தான். ஆனால் இந்த ஹிட்மேனோட கேமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக துப்பாக்கியில் சொல்கிற மாதிரிலாம் இந்த கேம் இருக்காது. நிறைய வழிகள் வச்சுருப்பாங்க. ஒரு கேரக்டர் கொள்றதுக்கே நிறைய வழிகள் இருக்கும், நிறைய கெட்டப்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த கேமில். கேம் ப்ளே ஸ்டோரி அவ்வளோவா இருக்காது. இது மெயினாக கேம் ப்ளே மட்டும் வச்சு உருவாக்கின ஒரு கேமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே பாய், புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.